அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 119ஆம் நாள். கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்தும் நாள்தோறும் ஒரு கதை சொல்ல. இந்த அற்புதமான நிகழ்ச்சியில தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமை பித்தன் இவர்களின் கதைகளை நாளும் கேட்டு ரசித்து மகிழ்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்லி நம் நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துகின்றனர். இன்று இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த வருபவர் கல்லூரி மாணவி த ராஜலட்சுமி. இன்றைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க இருக்கும் நமது ஆளுமைகளையும் தோழமைகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் கேட்கக்கூடிய கதையோட தலைப்பு கல்யாணி. இந்த கல்யாணின்ற பேரை கேட்டவுட்டே பராசக்தி படத்துல சிவாஜி சொல்வாரு, கல்யாணி அழகான அற்புதமான பெயரும் பாரு. எனக்கு அந்த கல்யாணி கதாபாத்திரம் தான் ஞாபகத்துக்கு வருது. இன்றைய கதையில் வரக்கூடிய இந்த கல்யாணி கதாபாத்திரம் எப்படி இருக்கு, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம், இது எந்த அளவுக்கு நமக்கு ராஜலட்சுமி அவங்க சொல்ல போறாங்க அப்படின்றத இனிமே பார்க்க போறோம். ராஜலட்சுமி, கதை சொல்ல வாங்க. உங்க கதையை கேட்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அதே சமயம் உங்களை பற்றிய குறிப்புகள், அதோட உங்க பெற்றோர் பெயர் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க கதையை தொடங்கலாம். வாருங்கள் ராஜலட்சுமி, கதை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் 115வது நாள் நடைபெறும் தோமுசி புதுமை பித்தன் சிறுகதைகள் இணைய வழி நடக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்த தலைப்பு கல்யாணி. கதாபாத்திரங்கள்: சுப்புவையர், கல்யாணி, சர்மா. வாணிதாசபுரம் என்ற ஒரு பூலோக சொர்க்கம் இருந்தது. அங்க வாணிதாசபுரம் அந்த பூலோக சொர்க்கத்துல அந்த இடத்துல சுப்பு ஐயர் என்கிற ஒருத்தவர் இருந்தாரு. அங்க உள்ள மக்கள் எல்லாருமே வீடு உண்டு, அந்த ஊரை விட்டு எங்கேயுமே வெளியே செல்ல மாட்டாங்க. எதுக்கும் ஒரு சந்தை திருநெல்வேலியில முதல் அந்த வியாபாரம், அங்க உள்ள காய்ச்ச காய்கறிகள் இதையெல்லாம் போய் திருநெல்வேலியில வித்துட்டு அதுல உள்ள முதல்ல எடுத்துட்டு வீட்டுல வச்சு அந்த சந்தையில நடந்த அந்த கதையை அந்த ஒரு வாரத்துக்கு அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல சுப்பு ஐயர் என்கிற அவர் அர்ச்சகர், ஒரு அர்ச்சகர். அவர் அவர் மெஜாரிட்டியா கடந்து விட்டார். அவரது 45 வயசுல அவரது மூத்த மனைவி இறந்து விட்டாங்க. அவர் இரண்டாவதா ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேர் தான் கல்யாணி. அவங்க 16 இருந்து 17 வயதுக்குள்ள உள்ளவங்க. அவ அழகுடையவள், நல்ல அழகுடையவள். அவளை திருமணம் செய்து அவளை அவன் தன் மூத்தோள போல பார்த்துக்காம அவனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பா. அவனுக்கு அவனை வார்த்தைகளாலே துன்புறுத்துவான் சுப்பு ஐயர். அப்ப சுப்பு ஐயர் ஒரு நாள் சுப்பு ஐயர் வீட்டுக்கு சர்மா என்கிறவர் அந்த ஊருக்குள்ள ஒரு ஒரு குடிசையில தங்கி இருக்க வந்திருப்பாரு. அப்ப வரையில சுப்பு ஐயர் வீட்டுக்கு சாப்பிட வாடிக்கையா வச்சிருப்பாரு சுப்பு ஐயர். அப்ப தொடர்ந்து வரையில ஒரு நாள் சுப்பு ஐயர் வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு பரிமாற கொஞ்சம் தாமதமா வந்துடுவார். அப்பையில அவர் சுப்பு ஐயர் மனைவிய அடியே சர்மா வந்திருக்காரு, சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை கல்யாணியை அழைப்பாரு. அப்ப கல்யாணி தான் வீடு கல்யாணியோட வீடு, சுப்பு ஐயர் வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு வெளிச்சமே இல்லாத மாதிரி இருட்டு. இது மாதிரி பகலும் அப்படிதான் இருக்கும், இரவும் அப்படிதான் இருக்கும். ஒரு வெளிச்சமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுல ஒரு அகல் விளக்கு கொண்டு போய்தான் அவங்க வாழ்வாங்க. அந்த அகல் விளக்கு கொண்டு வர அந்த அகல் விளக்கோட திரி திரி உள்ள போறனால அந்த இது
விளக்கு எரியாம இருந்திருக்கும். அந்த விளக்கு எரியாதனால அவ வர கொஞ்சம் தாமதமானோன்னா, அதுக்கு அவர் வந்து கத்துவாரு. "நீ என்ன ஜடமா? இன்னும் வெளிய வராம இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கத்தும்போது, அவ இருந்தா மூத்தோள வந்து சொல்லி காமிப்பா. அவ இருந்தா வீட்ட சுத்தமா வச்சிருப்பா. நீ வந்து சுத்தமாவே வைக்க மாட்டேங்கிற. நீ வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அவள வந்து குத்தி காமிக்கிற மாரி பேசுவா. அப்ப அவ உள்ள வந்து சாதம் வடிச்சு கொண்டு, "இந்தா வரேன். இதோட திரி வந்து உள்ள போனனால தான் என்னால சீக்கிரம் அந்த விளக்க ஏத்த முடியல. ஏத்திட்டு வரேன்னு" சொல்லிட்டு உள்ள வருவா. அந்த அகல் விளக்குல சர்மாவுக்கும், சுப்பையா ஐயருக்கும் 2 பேருக்கும் இலைய விரிச்சு சாதம் வடிப்பா. சாதம் வடிக்கையில சுப்பு ஐயர் திட்டுனா அந்த கோவத்திலயும், பதட்டத்திலயும் கன்னம்லாம் சிவந்து, அவளுடைய கன்னம்லாம் சிவந்துரும். சிவந்தோனே அந்த சோறு அவளுக்கு சுப்பு ஐயருக்கு பரிமாறும்போது, அவள் தடுமாறி கை சிதறிரும். அந்த சோறு வைக்கும்போது கை சிதறிரும். அதுக்கப்புறம் அதுக்கும் திட்டும்போது, அதையெல்லாம் பார்த்து கொண்ட சர்மா, "என்ன இவரு இப்படி திட்டுறாரு அந்த பொண்ண" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைப்பாங்க. அடுத்தது சர்மாவுக்கு பரிமாறும்போது, சர்மாவுடைய தட்டுல இருந்த சோறு அனைத்துமே அவருடைய இலையில விழுந்துரும். "போதும், போதும்" என்று வந்து சர்மா சொல்வாரு. போதும்ன்னு சொன்னோனே, அதுக்கும் அவரு திட்டுனோனே, அப்பதான் அந்த சர்மா வந்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கு சாப்பிட வருவாராம். ஆனா இதுவரைக்கும் கல்யாணி முகத்த அவரு பார்த்ததே இல்ல. ஆனா அன்றுதான் அவ ஏசுனோன அன்றுதான் அவ முகத்த பார்க்கிறா. அவ முகத்துல பயமும், அ சிவந்து போன முகமும், அவளோட பதட்டத்திலேயே இருந்ததையும் அவன் அப்பதான் பார்க்கிறான். அவளுடைய அவள பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் வந்து சுப்பு ஐயர் மனைவி கல்யாணி வந்து சாப்பிட்டு முடிச்சோனே, அதையே நினைச்சு அழுது, போய் சமையல் அறையில அழுது கொண்டே இருப்பா. இன்னும் நம்மள வந்து அந்நியருக்கு முன்னாடி இப்படி நம்மள வந்து அ ப தெ நம்மள வந்து பேசுறாங்களே! அந்நியர் முன்னாடி நம்மள திட்டுறாங்களே! குறை சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுது கொண்டு இருக்கையில, அ வெளிய வெளிய திண்ணையில போய் சுப்புவையர் வந்து உட்கார்ந்திருப்பாரு. அவர் வந்து அழைப்பாரு. அ க "கல்யாணி வா" அப்படின்னு சொல்லையில கல்யாணி வருவா. "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வெளிய வரையில, அவளுக்கு வந்து எனக்கு வந்து வெற்றிலை பாக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. வெற்றிலை பாக்கெல்லாம் எடுத்து குடுப்பா. அப்பையில வந்து சுண்ணாம்பு இருக்கும். சுண்ணாம்பு வந்து தண்ணீர் படாமல் கட்டியா போயிரும். அந்த கட்டியா போனோனே இந்த சும் அ அவன் சொல்லுவான், சுப்பு ஐயர் சொல்லுவான், கட்டி இல்லாம கட்டி ஆயிடுச்சு. இதுல நீ தண்ணி ஊத்தி இது பண்ணலையா? இந்த ராத்திரில போய் நான் யார்கிட்ட வாங்குறது? போய் ஜலத்த எடுத்துட்டு வா. ஜலம்னா நீர எடுத்துட்டு வான்னு சொல்லுவான். அப்ப நீர எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது, இவ போய் ஒரு டம்ளர்ல நீர எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, அ அவருக்கு பாய் தலவாணிலாம் விரிச்சு வச்சுட்டு போய் திரும்பவும் சாப்பிட உட்காருவா. சாப்பிடல அவளுக்கு பசி இருக்கும். அதனால சாப்பிட உட்காருவா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில திரும்பவும் கூப்பிடுவாங்க சுப்பு ஐயர். "வா கல்யாணி" அப்படின்னு கூப்பிடும்போது, "எனக்கு கால் அமிக்கி விடு. எனக்கு தூக்கம் வருது" அப்படின்னு சொல்லுவாள. கால அமிக்கி விடுன்னு சொல்லும்போது, இவ கால அமிக்கிக்கிட்டே இருக்கையில, அவ கண்ல இருந்து அத நெனச்சு நெனச்சு, நம்ம இப்படி அந்நியர்கள் முன்னாடி பேசுறாரே அப்படின்னு நெனச்சு நெனச்சு அழுதுட்டு கண்ணீர் வந்து அவர் மேல கால்ல பட்டுரும். கால்ல பட்டோனே, "என்ன என்னைய எச்சில் பண்றியா? என்னைய வந்து உனக்கு ஒரு இது கூட தெரியாதா?" அப்படின்னு சொல்லி, அவள வந்து அவன் திட்டிருவான். திட்டுனோனே, என்ன பண்றதுன்னு தெரியாம, இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கைய எடுத்து தன் மார்புல வச்சுட்டு, "ஏன் என்னைய அந்நியர் முன்னாடி திட்டுறீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமா செய்றேனா? நான் எதுவும் தவறு செய்யலையே" அப்படின்னு சொல்லல. "உனக்கு உனக்கு புரியணும்னா, உன் புத்திக்கு உரைக்கணும்னு தான் நான் இப்படி பண்றேன். வேற ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் எதுவும் தப்பு பண்ணலையே! உங்க மூத்தோர்களே சொல்லிட்டு என்னைய இப்படி நீங்க பண்றது தப்புல்ல" அப்படின்னு சொல்லி அவ சொல்லும்போது, "உனக்கு புரியும்ன்னு தான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சரி தன் கணவன் இப்பவாச்சும் மனசு மாறுவாரு, மனசு இறங்குவாருன்னு நெனச்சா, ஆனா அது நடக்கவே நடக்காது. அதோடயே அழுது கொண்டே திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிருவா. அடுத்த நாள் காலையில வரும். காலையில வரும்போது ஒரு நாள் சாப்பிட திரும்பவும் சர்மா வீட்டுக்கு வந்துட்டு போவான். ஒரு நாள் சாப்பிட்டு வரையில இவ குளத்தங்கரையில குளிக்க போயிருவா. குளத்தங்கரைக்கு குளிக்க போகையில, குளிச்சுட்டு அங்கிட்டு நீராடிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து இவள பார்த்த அந்த மன ஓட்டம் வந்து சர்மாவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இவள வந்து அந்த பயத்தோடையும், அந்த பாசத்தோடையும் பார்த்தாலே இவள நம்ம கூட்டிக்கிட்டு போனா, இவ இந்த மனித மிருகத்திட்ட இருந்து நம்ம கூட்டிட்டு போய் அவள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்பான். நினைக்கும்போது அதையே நினைச்சுக்கிட்டு அவனும் நைட் ஃபுல்லா தூங்க மாட்டா. குளத்தங்கரை சைடு அங்கிட்டு அப்படியே நடந்து போவா. நடந்து போகையில இவளுக்கு தெரியாது. இவளும் அந்த சர்மா பார்த்த பார்வைய வந்து அவ ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு, நம்ம மேல கருணை, பாசம் அவளுக்குன்னு ஒரு உள்ளத்துல ஒரு சலனம் ஏற்படும்.
ஆனாலும் அதை வெளிக்காட்டாம குளத்தங்கரைக்கு குளிக்க போவா. குளிச்சுட்டு அங்கே ஆடைகளை மாத்தி கொண்டு இருக்கும்போது அங்கிட்டு குளத்தங்கரை சைடு போன சர்மா வந்து அந்த ஓரமா வரையில மரத்தடியில குளத்தங்கரை மரத்தடியில வந்து ஈரப்புடவையில வந்து கல்யாணி வந்து புடவை மாத்தி கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு சர்மா வந்து அங்க வருவான். அவனுடைய புடவையை மாத்துறத பார்த்துட்டு இங்கிட்டு அவ வந்து திரும்பி பார்ப்பா. திரும்பி பார்த்தா இவன் அவளை பார்த்தபடியே நிக்கவும் அவ வந்து பார்த்துட்டு பயந்துருவா. பயந்துட்டு பயத்துல முகம்லாம் சிவந்து என்ன இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாண்டிதான் அவ வந்து அவ வீட்டுக்கு செல்லணும். அதனால இப்படி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு ஒரு ஒரு நேரம் சலனப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவ கடந்து போகையில அவளுடைய ஈர சேலை வந்து அவன் மீது பட்டோனே அவன் அப்ப வரைக்கும் ஒரு இன்பம் மகிழ்வான். இன்பம் மகிழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவ வந்து போய் சாப்பாடு நீ எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வை, நான் மதியம் சாப்பிட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சர்மா அந்த இடத்துல சொல்லுவான். இவளும் வந்து சரி நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிருவா. போய் வீட்டுல உடனே சுட சுட சாதம்லாம் செஞ்சுட்டு அங்க இருந்து சுப்பு ஐயர் வந்து கோயிலுக்கு போயிருப்பாரு. அவர் வர நேரமானனால இவன் வந்து சர்மா மட்டும் போவான். போய் வீட்டுக்கு போயிட்டு இவன் வந்து நேரா அவன் வீட்டுக்கு போகாம இவன் என்ன பண்ணுவான்னா கல்யாணி வீட்டுக்கு சென்று சுட சுட சாதம் சமைச்சு வச்சது அதை போடுவான். என்ன இவ்வளவு சீக்கிரம் சமைச்சிட்டியா என்று கல்யாணியை கேட்பான். ஆமா நான் உங்களுக்காக சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு கை கழுவுறக்காண்டி சமையலறை சைடு அவ ஜலம் வைக்காம போயிருவா. நீர் வைக்காம போயிருவா. நீர் வைக்காம போனாலும் நீரை எடுத்து கொடுக்குறக்காண்டி அவ பின்னாடி போகும்போது இவ ஜலத்தை எடுத்துட்டு வரல, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவான். இவனும் எந்திரிச்சு சரி அவங்க எடுத்துட்டு வர டைம் ஆகும்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடி சமையல் அறைக்கு போனோம்னா அங்க போய் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்குவாங்க. அவன் வந்து அவளை நெருங்குறத அவ விரும்பல. அவ வந்து ஒரு அண்ணன் மாதிரி அவளை பார்த்தா. ஆனா அவ நெருங்குறத விரும்பாம அவ வந்து தாளிட்டுக்குவா. சமையல் அறைக்குள்ள போயிட்டு தாளிட்டுக்குவா. இவன் கல்யாணின்னு கூப்பிடுவான். எந்த ஒரு இதுவும் வராம அவ ரொம்ப அழுவா. அழுதுட்டு வெளியே வந்துருவா. வெளியே வந்தோன்னா அவன் வீட்டுக்கு போயிட்டு அதே யோசனை நம்ம கல்யாணி வந்து என்ன நினைப்பாளோ, நம்மள வந்து தப்பா நினைச்சிட்டாளோ அப்படி இப்படின்னு அவன் சிந்திச்சுக்கிட்டே அவன் அந்த நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டான். அந்த இருள் ஒளியில அவன் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த ஒளியிலேயே தெரிவான். அப்போ ஒரு நாள் திரும்ப சுப்பையர் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது திரும்ப கால் பிடிக்க போயில அவ சொல்லுவா, நான் இந்த மாதிரி காலையில போய் நான் வந்து குளத்தங்கரையில குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அங்க போய் குளிக்கிற, அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எதுக்கு என்கிட்ட கேக்குற, நீ போய் குளிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய தூங்க விடு செத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். இவரும் குளத்தங்கரைக்கு குளிக்கிறக்காண்டி காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு போயிருவா. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு குளத்தங்கரைக்கு போவா. அப்பையில ராத்திரி எல்லாம் தூக்கம் வராத சர்மா வந்து என்ன பண்ணுவான்னா அந்த நைட்டுக்குள்ள தூங்காம இருட்டுல வந்து ஒளி விளக்க அணைஞ்சிரும். அதோட என்ன பண்றதுன்னு தெரியாம வெள்ளை வேஷ்டி எடுத்து மேல போட்டுக்கிட்டு அவனும் அந்த குளத்தங்கரையை தாண்டி ஒரு இடத்துக்கு போயிடுவான். போயிட்டு திரும்ப விடியற் காலை வந்தோடனே திரும்ப அவன் அந்த குளத்தங்கரையில இருந்து இங்கிட்டு வரையில விடியற் காலைனா ஒரு 3 மணி போல அவன் இங்கிட்டு திரும்பையில அங்க வந்து கல்யாணி குளிச்சு கொண்டு இருப்பா. கல்யாணி குளிக்கும் போது இவன் வந்து என்ன இந்த 3 மணி இந்த அதிகாலையில வந்து யார் வந்து இங்க குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கேட்கா. அப்ப பக்கத்துல வந்தோடனே இது கல்யாணின்னு தெரிஞ்சிடும். கல்யாணி அப்படின்னு அவன் அழைக்கும் போது நீங்களா அப்படின்னு அவ கேட்பா. நான் தான் பயப்படாத அப்படின்னு சொன்னோடனே என்ன இந்த நேரத்துல வந்திருக்கா, இல்ல சும்மாதான் வந்து குளிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப குளிச்சுட்டு போயிடுவா. அப்பையில அவன் சொல்லுவான், நீ என் கூட வந்துரு, நீ இந்த மனுஷ மிருகங்களோட வாழ முடியாது, நீ என் கூட வந்துரு அப்படின்னு அவ சொல்லுவா. அவ சொல்லையில அவன் சொல்லுவேன் நீ எங்களோட வந்துரு அப்படின்னு சொன்னா இல்ல நான் வர முடியாது இங்குள்ள அவங்களெல்லாம் யோசிப்பான். அந்த சுப்பு ஐயர் வந்து என் மேல மூத்தோள் மாதிரி பாசம் வைக்காட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு நினைப்பாரு, அதனால அவரை விட்டுட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பா. ஆனா இவ லாஸ்ட் வரைக்கும் கூப்பிடுவான். ஆனா இவ வரமாட்டா. வரமாட்டா. இதோட இந்த கதை முடிஞ்சிடும். நன்றி. நன்றி நன்றி ராஜலட்சுமி. இந்த கதைய நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா உள்வாங்கியிருக்கீங்க. ரொம்ப அழகா இந்த கதை எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லியிருக்கீங்க. கதை பெருசு,
நான் அந்த கதையோட தலைப்பு கல்யாணின்னு விட்டு நான் ஒரு நோக்கத்துல படிச்சேன். இந்த கதையிலயாவது கல்யாணி நல்லா இருப்பாங்களா, நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குமா அப்படிங்கறதுக்காக படிச்சா பாதி படிச்சேன். அதுக்கு மேல என்னால தாங்க முடியல, நேர கடைசி பக்கத்தை புரட்டிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த கல்யாணி, மகாலட்சுமி, ராணி, ராஜா இப்படி பேர் வச்சிருக்கவங்க வாழ்க்கைய, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கைய வேணா நீங்க பாருங்க. இவர்களுடைய வாழ்க்கை மிக 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 மோசமான நிலைமையில இருப்பாங்க. அந்த பேர் அப்படி. அதான் பராசக்தி படத்துல கல்யாணி மங்களகரமான பெயர்னு சிவாஜி ஆரம்பிப்பாரு. அந்த மங்களம் வாழ்க்கையில இருக்காது. அது என்ன சாபமோ என்னவோ தெரியல, நல்ல பேர் வைக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப நல்லா கதை சொன்னீங்கம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே நீங்க அந்த கதையோட தொடர்ச்சியை வந்து தொடர்பு இல்லாம சொல்லல. எல்லாம் கடகடன்னு போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி அம்மா. நம்ம ஆளுமைகள்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க. நீங்க அருமையா கதை சொல்லியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் கிடைக்கும். கடைசி வரைக்கும் நீங்க இந்த இதுல இணைஞ்சிருங்க. நிறைய இந்த கதையை நான் பாதி படிச்சாலும் அதுல சமூகத்தையும் அந்த உயர் வகுப்பான பிராமண வகுப்பையும் ரொம்ப சாடி இருப்பாரு, கிண்டல் அடிச்சிருப்பாரு. அது படிச்சவங்களுக்கு தெரியும் அந்த கதையை. நல்ல ஆழமான கருத்துக்கள், அந்த வார்த்தைகள்லாம் எப்படிதான் தேடி பிடிக்கிறான்னு தெரியல கதையில. ரொம்ப அருமையான ஒரு கதை. பாப்போம், நீங்க கதை சொல்லியிருக்கீங்க. நமது ஆளுமைகள் பின்னோட்டம் வழங்கும் போது எப்படி அவங்களோட பார்வையில நீங்க கதை சொன்னது, இந்த கதையோட போக்கு கருத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பின்னோட்டத்திற்கான நேரம். இன்று முதல் பின்னோட்டத்தை தொடங்கி வைப்பவர் வழக்கம் போல் நமது சாத்தூர் ஐயா அவர்கள். ஐயா வாங்க, பின்னோட்டம் தருக. ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. அதுவே ஒரு கால் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் பாருங்க என்னன்னு. இல்ல அதனாலதான் விட்டு விட்டு வருது. இல்ல இப்பவுமே விட்டு விட்டுதான் கேக்குது. நான் கூட இந்த வெளியில வந்து பேசுறேன். அது வேற யாராச்சும் கூப்பிடுங்க. நன்றி நன்றிங்க. அடுத்து நமது பனித்துளி ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை மிக அற்புதமாக சொன்னாங்க ராஜலட்சுமி மாணவி. நல்ல குரல். குறிப்பு எதுவும் வைத்துக் கொள்ளாமல் சொன்ன அந்த திறமையை நம்ம வந்து பாராட்டணும். நிச்சயமா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த கதையை நல்ல அருமையான ஒரு சித்தரிப்புல புதுமைப்பித்தன் அவர்கள் நகர்த்தியிருக்காங்க. இதுல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் சொல்லும்போது சுப்பையர், கல்யாணி, சுந்தர சர்மா 3 பேர். இந்த 3 பேர் மேலேயும் நம்ம வந்து குறை சொல்ல முடியல, ஆனா குறை சொல்லாம இருக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த 3 கதாபாத்திரங்களையும் படைச்சிருக்காரு. அதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா சுப்பையரை பொறுத்தவரையில அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அடுத்தது கைகால் பிடிச்சு விடணும். இந்த நோக்கத்துல தான் முதல் மனைவி இறந்தப்போ 2வதா கல்யாணிங்கிற சின்ன பொண்ணு. அது இவருக்கு வயசு 45. அப்படி பண்ணியிருக்க கூடாது. இவர் வயது 45, அந்த பெண்ணுக்கு வயது 17 தான். ஏன்னா சாப்பாடு நல்லா ஏன்னா அவர் சொல்லும்போது வயிறு வந்து இலை போல ஒட்டி இருக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவார். அரச இலைன்னு நினைக்கிறேன். அரச இலை போல ஒட்டி இருக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன, பெருத்த வயிறு. அப்போ அந்த வயிற்றுக்கு நல்ல உணவு வேணும் ஒன்று. இன்னொன்று, கோயிலில் ஒரு குருக்களாக இருக்கிறதுனால நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால கைகால் வலி வரும். கைகாலை பிடிச்சி விடணுங்கிறதுக்கு ஒரு பெண்ணு தேவை. இதற்காக வேண்டி ஒரு இளம் பெண்ணை பழி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த பெண்ணை இவர் திருமணம் பண்ணியிருக்க கூடாது. அது அவர் செஞ்ச ஒரு சுயநலம். அது அது அவர் செஞ்ச தப்பு. இன்னொன்று, அவருக்கு எந்த உணர்வுகளும் இல்லை. ஏன்னா கோயிலில் இருக்கிறதுனால
சிலையை பார்த்து பார்த்து அந்த எண்ணங்கள், காம எண்ணங்கள் அப்படிங்கிறது அவர் மனசுல இல்ல. ஏதோ ஒரு விரக்தியில அடிக்கடி அவர் வந்து முதல் மனைவியை தான் எண்ணி எண்ணி பார்க்கிறார். இந்த பெண்ணு என்னதான் பணிவிடை செஞ்சா கூட ஆ முதல் மனைவி மாரி இல்ல அப்படிங்கிற அந்த பாசம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவர் வந்து எந்த ஈடுபாடும் இல்லாத ஒரு மனிதரா சித்தரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. 2வது சொல்லும்போது இந்த யாரு கல்யாணி. கல்யாணிங்கிற கேரக்டர் நல்ல அற்புதமான ஒரு பெண்ணு தான். சின்ன குழந்தை. ஆனா அதுக்கு மன தடுமாற்றம் வருது. ஆனாலும் கூட ஏன்னா அது உணர்வுகளால் உந்தப்படக்கூடிய ஒரு ஒரு நிலை அது. அதனால அந்த சமணத்துக்கு சற்று ஆட்படுறாங்க அந்த அந்த பெண்ணு. இருந்தாலும் கணவனை எண்ணி பார்க்கிறாங்க. கணவன் தன்னை மட்டுமே நம்புறான். தன் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கான். ஏன்னா, அந்த அறையை பற்றி சொல்லும்போது கூட, காற்று உள்ளே புகாத அளவுக்கு இருட்டு அறைன்னே சொல்றாரு. அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறத நான் ஆழ்ந்து யோசிச்சேன். ஏன்னா, இருட்டு அறையில நெறைய திருட்டுத்தனங்கள் நெறைய பெருகும். ஆனா, இங்க அந்த இருட்டு அறையில எந்த விதமான திருட்டுத்தனமும் பெருகல, வரல. ஆனா, மன உணர்வுகளால் உந்தப்படக்கூடிய ஒரு சில நிகழ்வு மட்டும் தான் வருது. இந்த கல்யாணி நினைத்திருந்தால் மாபெரும் தவறு கூட பண்ணியிருக்கலாம். ஆனா, அவளுக்கு அந்த சிந்தனையும் இல்ல. கணவன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அ ஆனாலும் உள் மனதுல அந்த ஒரு சில சலனங்கள் தோன்றினதுனால தான், இவன் ஓடி போலாமான்னு கூப்பிட்டப்ப கூட, அ தன்னுடைய கணவனை எண்ணி பார்க்கிறா. பார்த்து இல்ல, இல்ல நான் வரமாட்டேன். இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற மாரி அவ மறுக்கிறா. அதுல கல்யாணி வந்து உயர்ந்து தான் நிக்கிறா. ஏன்னா, இது மாரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஒரு விதமான நோய், ஒரு விதமான மன சம்பந்தமான ஒரு நோய் வரும் அப்டின்ட்டு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த நோய்க்கு பேர் என்னன்னா, மருத்துவர் ஐயா போன்றவர்களுக்கு தெரியும். மருத்துவர்களுக்கு நல்லாவே தெரியும். நிம்போமேனியா அப்டிங்கிறது. இந்த நிம்போமேனியா அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, அதிகமான காம உணர்வு, பாலியல் உணர்வை உள்ள பெண்கள், அவர்களுக்கு வரக்கூடியது இந்த நிம்போமேனியா. இன்னொன்னு த என்ன தான் அன்பு செலுத்தப்படாத ஒரு நபர் அப்படின்னு எந்த பெண் நினைக்கிறாளோ, அவளுக்கு நிம்போமேனியா அந்த தூண்டுதல் நிறையவே வரும் அப்படிங்கிறது உளவியலாளர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனா இந்த பெண்ணுக்கும் அது மாதிரியான ஒரு நிலை வந்துருமோ என்று படிக்க படிக்க தோணுச்சு. கடைசியா இல்ல. தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டா. அதுதான் இவள்ட்ட உள்ள மிகச்சிறந்த ஒரு தன்மை. யாரு கல்யாணிட்ட உள்ள ஒரு தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வரலாற்றுல நிம்போமேனியாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரே நிம்போமேனியாக்கள் அப்படிங்கிற சொல்லே உண்டு. அந்த நிம்போமேனியாக்கள்னு சொல்லும்போது, ரோம பேரரசர் அகஸ்டஸ், அவருடைய மகள், அவ பேரு ஜூலியா. அவ பல ஆண்களை வீழ்த்தியிருக்கா. அந்த வீழ்த்தி அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கங்க. அது எத்தனை ஆயிரம் பேர்னா 80,000த்துக்கும் மேற்பட்ட ஆண்களை வீழ்த்தி இருக்கா அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இது ஒரு வகையான நிம்போமேனியா கோளாறு தான். 2வது இடத்துல யார் நிக்கான்னா, 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரெஞ்சு நடிகை மெல்லி துபோயிஸ் அப்படிங்கிறவ. அவ என்னன்னா, அவளுடைய ஆண்களுடைய எண்ணிக்கைய டைரியில குறிப்பு மாதிரி எழுதி வச்சிருக்கா. அது மாரியான ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு போக்கெல்லாம் இருந்திருக்கு. 3வது இடம் யாருக்கு அப்படின்னா, திரும்பவும் ரோம பேரரசி வலேரியா மெசலினா அப்படிங்கிற ஒரு பெண். ரோம பேரரசு அப்ப காம பேரரசா இருந்திருக்கும் போல. இது மாதிரியான இந்த நிம்போமேனியாக்கள் பெருகியிருந்த காலமும் இருந்திருக்கு. ஆனா அது வசதி படைத்த அந்த இடங்கள்ல இருந்ததா வரலாறு நமக்கு காட்டுது. ஆனா இந்த பெண் வசதியான பெண் இல்ல. பாவம் வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண்ணா தான் இருக்கா. அவளுக்கும் அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது. அந்த உணர்வுகள் தோன்றுது. இருந்தாலும் அத வந்து சில இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, தன்னுடைய கணவனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கணவன் வயதானவன் தான். ஆனா தன் மீது நம்பிக்கை வச்சிருக்கான். அதனால தான் இவன் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே வரவழைக்கிறான். அவன் எந்த விதமான சந்தேகமும் படல. இவளுக்கு அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் சில சமயங்கள்ல தூண்டப்படுது. அதனுடைய விளைவா சிறு தவறுக்கு நேர்ந்துருமோன்னு பயப்படுறான். அவன் ஓடிவான்னு சொல்லும்போது, "ஐயோ! இனி ஐயோடி அது முடியாது" அப்படின்றா. "ஐயோடி அது முடியாது. நான் வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி. அப்புறம் கடைசியா இவ காலையில தான் ஆற்றங்கரையில போய் குளிக்க போறா. அ இவன் பார்க்கிறான். ஒரு வேலையா வெளிய போயிட்டு வரவன் யாரோ ஒரு உருவம் இல்லையா? குனிந்து துவைத்துக் கொண்டிருந்த ஒரு உருவம் நின்றது. ஒரு பெண். அது யாருன்னா கல்யாணின்னு சொல்றான். ஏன் நான் இத சொல்றேன்னா, அங்க உருவம் நின்றது. அந்த பெண் கல்யாணி. ரைட். இங்க இந்த பேச்செல்லாம் முடிந்த பிறகு, வான்னு சொல்லும்போது, இவ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. எங்கேயும் போ வேண்டாம், இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. அது முடியாத காரியம். நீ என்னோட வா அப்படின்னு சொல்றா. இதுவும் முடியாத காரியம்ன்றா அவ.
கடைசியா மறுபடியும் அக்கறை பக்கம், கடைசி 2 வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் அக்கறை பக்கம் ஒரு மனித உருவம் சென்று இருளில் மறைந்தது. நல்லா கவனிங்கன்னா அதுல வந்து கல்யாணிங்கிற பேரையே அவர் பயன்படுத்தல. ஒரு மனித உருவம் சென்று இருளில் மறைந்தது. கல்யாணியின் வாழ்க்கை அலையில் ஒரு குமிழி உடைந்து போயிற்று. ஏற்பட்ட ஒரு குமிழி, ஏன்னா அந்த ஆசைங்கிற குமிழி உடைந்து போயிற்று அப்படின்னு சொல்லும்போது, மறுகுமிழி என நீர்க்குமிழி தோண்டிக்கிட்டே தான் இருக்கும். மறுகுமிழியும் வருமோ, வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மன உணர்வுகளை புரிந்து கொண்டு எழுதிய அந்த சிறுகதை மிக சிறப்புக்குரிய ஒரு சிறுகதை. இதில் 3 பேர் மேலேயும் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவரவர்களுடைய ஒண்ணு சுயநலவாதி யாரு சுப்பையர், இன்னொன்னு பொதுநலவாதியா காமிக்கப்படுறான் யாரு சுந்தர சர்மா. இந்த நடுநிலைவாதி மாதிரி யாரு அப்படின்னா கல்யாணி. வேண்டாம், தப்பு பண்ண வாய்ப்பு இருந்தும் தேவையில்லை, நம்பிக்கை துரோகம் மிகப்பெரிய துரோகம், அது பண்ணக்கூடாதுன்னு நடுநிலைவாதியா கல்யாணி படைக்கப்பட்டிருக்கா. சுயநலவாதியா சுப்பையர் படைக்கப்பட்டிருக்காரு. ஒரு பொதுநலவாதி, ஏன்னா அந்த பெண் இப்படி கஷ்டப்படுறாளே, இவளை மீட்டு கொண்டு போவோம், ஆள் இல்லாத இடமா இருந்தாலும், மனுஷங்களே இல்லாத இடமா இருந்தாலும் சரி கொண்டு போய் வைப்போங்கிற ஒரு பொது நலத்தோடு செயல்பட்ட பொதுநலவாதியா சுந்தர சர்மா படைக்கப்பட்டிருக்காரு. இந்த 3 நிலையில உள்ள மனிதர்களை படைத்து மன உணர்வுகளை சித்தரித்த ஒரு அற்புதமான சிறுகதை இந்த கதை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. பரவாயில்ல, சரி. நன்றி நன்றி ஐயா. நீங்க பின்னோட்டம் சொல்லும்போது இன்னும் அந்த கடைசி இதுக்கு நீங்க வரவே இல்லையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசி இது சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அக்கறை பக்கம் ஒரு மனித உருவம் நோட்டு அவரு சுப்பு தான் வந்திருப்பாரோன்ற ஒரு எண்ணம். கல்யாணியின் வாழ்க்கை அலையில் ஒரு குமிழி உடைந்து போயிற்று. இவளோட வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்றது கதாசிரியர் அப்படி குமிழின்னு சொல்லி உடைந்து போயிட்டுன்றது, இவளோட வாழ்க்கை வந்து இனிமே எப்படி இருக்கும்ன்றத அப்படி சொல்லியிருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு. நல்லதொரு பின்னோட்டம், நிறைய கூடுதலான தகவல்களும் சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி. அடுத்து எனது தோழி, ரொம்ப நாள் ஆச்சு ரேவதியோட பின்னோட்டத்தை கேட்டு, ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்களை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். ரேவதி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதையை சொல்லி மிக அருமையாக சொன்னா பாப்பா. இந்த கதையில எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான செய்திகளாகத்தான் நிறைய இருக்கு. அந்த சுப்பையருக்கு 45 வயசு, அந்த பிள்ளைக்கு 16 அல்லது 17 இருக்கும்போது கிட்டத்தட்ட 30 வயசு வித்தியாசத்துல அவளை கல்யாணம் முடிச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண் ஏழை என்ற ஒரே காரணம் தான். அடுத்து சுப்பையரை பத்தி சொல்லும் போது, அவர் சாது பேர் வழி, கோவில் உண்டு அவர் உண்டு, வேறு எந்த ஜோலியிலும் தலையிடுவது இல்லை அப்படின்ற ஒரு வரி போட்டிருக்காங்க. வேற எந்த ஜோலியிலும் தலையிடாத அந்த ஐயரு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. கோயில்ல மாத்திரம் பூஜையை வச்சுட்டு பேசாம இருந்திருக்கணும். அடுத்தால திடீரென்று இறந்து போன மூத்தாள் மீது அபார பிரேமை. அவள் போன போது அப்ப அபார பிரேமை இருக்கிற அந்த மனுஷன் அவ போன போது அவ கூடயே இந்த ஆளும் போயிருக்கணும். பொம்பளை அப்ப முந்தியெல்லாம் பையன் ஆம்பளை இறந்துருச்சுன்னா பெண்ணையும் கொண்டே சிறையில தள்ளுன மாதிரி இந்த ஆளும் போயிருக்கலாம்ல. இருந்து காலம்புறா இருந்து இந்த கல்யாணியை கொடுமை செய்யற மாதிரியே எனக்கு மனசுக்குள்ள தோணுது. அடுத்து மாமாவென்றும் சித்தப்பாவென்றும் வெகு காலமாக அழைத்து வந்தவரை கணவராக பெற்றவள் அந்த கல்யாணி. காரணம் என்ன அப்படின்னாங்க, நல்ல வசதி இல்லாத வீட்டுல பிறந்த ஒரு குழந்தையா இருக்கிறதுனாலதான். அப்புறம் அந்த ஐயர் என்ன வயிறா இருப்பாருங்க, அட ஜடமே, உனக்கு எத்தனை நாள் சொல்வது, செல்லத்தில் எல்லாம் சரியா இருக்கிறதா என்று பார்த்துவை என்று உன்னை கட்டின்று அழறதை விட ஒரு உருவத்தை கட்டின்று மாரடிக்கலாம், குடியும் குடித்தனமும் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை என்று வைத்தார் அப்படின்னு ஒரு வரி போட்டிருக்கு. அப்ப அவளை ஜடன்னு சொல்ற அந்த மனுஷனும் ஜடம் தானே. அந்த பெண்ணுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாத மனிதன் அந்த ஆள் என்ன பெரியவரா. அடுத்தால குடியும் குடுத்தனும் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லைங்கிற அந்த வாக்கியத்தை அந்த ஐயர் சொல்லும் போது அவருக்கு அதெல்லாம் போயிருச்சா, எங்க இருந்து அவருக்கு அந்த அறிவு எல்லாம் போயிருச்சு. அடுத்து ஆண் பிள்ளைகள் சாப்பிடும் முன் கொட்டிக்கொண்டு அவளுக்கு கல்லையும் மண்ணையுமா போடுவது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கல்யாணி சொல்ற மாதிரி ஒரு வாக்கியம் வந்திருக்கு. இப்பயுமே பாத்தீங்கன்னா கிராமத்துல
அந்த ஒரு வீட்ல இருக்க அந்த பசங்க ஆம்பளை பிள்ளைங்க சாப்பிட்ட பிறகுதான் பொம்பளை பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த வழக்கம் இருக்கு. ஆம்பளைங்க சாப்பிட முன்னாடி என்ன பொம்பளைங்க கொட்டிக்கிறது அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அவளுக்கு கல்லையும் மண்ணையுமா போடுவாங்கன்னா, அரிக்காம போட்டா மேல இருக்கிற சாதத்துல கல் இருக்காது. கடைசியில கீழ இருக்கிற சாதத்துல கல் இருக்கும். அது பொம்பளைங்க சாப்பிட்டா ஒண்ணுமில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருக்கத்தான் செய்யுது. அடுத்து சுப்புவையரை ஏமாத்துறதுக்கு இந்த பிள்ளைக்கு மனசு துணியல. அப்படிங்கும்போது அந்த செய்தியிலேயே கல்யாணிய பத்திய நல்ல ஒரு அபிப்பிராயத்த சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த கல்யாணிங்கிற பேரு வச்சா ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க அப்படிங்கிறத என்னுடைய தோழி சொல்லும்போது நானும் நினைச்சு பார்த்தேன். எங்க ஊர்ல ஒரு அக்கா கல்யாணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. கணவன் மனைவி நல்ல சிறப்பா தான் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்தது. ஏற்கனவே ஒரு 2 குழந்தைகள் இறந்த பிறகு 3வது குழந்தை இருந்து அதுக்கு ஒரு 3, 4 வயது இருக்கும்போது அதுவும் இறந்து போயிருச்சு. இறந்த பிறகு இவரு எனக்கு வாரிசு வேணும், வாரிசு வேணும்னு அந்த அக்காவுடைய சம்மதத்த அடம் பிடிச்சு வாங்கி, அதே போய் வேற ஒரு பொண்ணு பார்த்து அவருக்கு திருமணம் முடிச்சு வச்சுச்சு. வச்ச பிறகு அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்ததும், இந்த அக்காவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாரு. கடைசி நேரத்துல கொஞ்சம் ஒரு வயிறு கஞ்சிக்கு கூட அந்த அக்கா ரொம்ப வழி இல்லாம தான் இறந்தது. இத அறச்செல்வி சொன்ன பிறகு தான் நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, கல்யாணி அக்கா வாழ்க்கை அந்த மாரி தானே இருந்தது அப்படின்ட்டு. மனச பாதிக்கிற மாதிரி ஒரு நெருட வைக்கிற மாதிரி ஒரு கதை. அருமையான சொன்ன அந்த பாப்பா ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த கலை இலக்கிய பெருமத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ரேவதி. நல்ல ஒரு பின்னோட்டம். இன்னைக்கு நான் ஒருங்கிணைப்பாளரா உட்கார்ந்ததுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா இருக்கு. நான் பின்னோட்டம் கொடுத்தேன்னா இன்னும் காட்டமா இருக்கும். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள் 3 கதாபாத்திரமும் இருக்கு. எனக்கு படிக்கும் போதே கஷ்டமா இருந்துச்சு. பொதுவா கிராமத்துல இப்பவும் சொல்லுவாங்க, கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேட்டாலாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு கிராமத்துல இப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க. 2வது சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தாரமா வர்றவங்களோட அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். இந்த ஒரு கதையில தான் அந்த காலம் மாதிரி இந்த காலத்திலயும் இருக்குன்ற வார்த்தையை மாற்றி அமைத்த ஒரு கதை. இல்லவே இல்லை. அந்த காலத்துல அப்படி, இந்த காலத்துலாம் தலைகீழா இருக்கு. அந்த இந்த ஒரு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதாபாத்திரங்கள். அது ரேவதியும் பனித்துளி சாருமே ரொம்ப விரிவா சொல்லிட்டாங்க. அடுத்து விஜிலாமா வாங்க, நல்லதொரு பின்னோட்டம் தாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாணவி ராஜலட்சுமி வந்து கதையை வந்து நன்றாக வாசித்து அவருடைய நடையில் ரொம்ப எளிமையா சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் புரியும் வண்ணம் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த கதையை பார்க்கும்போது ரொம்ப சாதாரண ஒரு கதை மாதிரி தோணுது. 3 கதாபாத்திரங்கள் அடங்கிய கதை. அந்த கதைக்குள்ள அவரு நேரடியாக அப்படியே கதையை கொண்டு போயிருக்கலாம். ஆனா இதுல நம்மளுடைய படைப்பாளி புதுமைப்பித்தன் அவருடைய அந்த எழுத்து வல்லமை தான். எனக்கு ஒவ்வொரு தடவையும் அப்படிதான் தோணுது. இந்த கதையை வந்து ஒவ்வொரு கதையும் வாசிக்கும் பொழுது சில கதைகள் சிக்கலாக இருக்கும், சில கதைகள் மிக எளிமையான கதைகளா இருக்கும். ஆனா அதுக்குள்ள அவரு அவ்வளவு அறிவு சுரங்கம் மாதிரி அவர் கதையை வாசிக்கும் போது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் கதையை கேட்கும் போது இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இதுக்கு என்ன பொருள் என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது பொதுவா படிக்கின்ற காலத்தை காட்டிலும் வேலைக்கு செல்லும் பொழுது வந்து ரொம்ப உன்னிப்பா அதை பத்தி நல்லா தெளிவாக படிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்றது உண்டு. அது உண்மைதான். ஏன்னா அத்தனை மாணவர்கள் முன்னில போய் நின்று பாடம் நடத்தணும், அவர்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம பதில் அளிக்கக்கூடியணும். இப்ப பழையபடி மீண்டும் ஓய்வு பெற்ற பிறகும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இலக்கியத்துல இந்த மாதிரி கதைகளை வந்து வாசிக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கற்றது கையளவுங்கிறது ஒவ்வொரு நாளும் நான் வந்து புதுமைப்பித்தன் அவருடைய கதைகளை வாசிக்கும் பொழுது உணர்கிறேன். ஏன்னு சொன்னா அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கும்பியான் துணிவு வியாபாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அந்த வாணிதாசபுரத்தை பத்தி குறிப்பிடும்போது சொல்றாரு, வெளியூருக்குலாம் போனோம்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு தேவை என்ன, சாப்பாடும் துணியும் தானே. உடையை பொறுத்தவரை கும்பியான் துணி வியாபாரத்தில் அதிக நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கும்பியான்கிற வார்த்தை என்ன அப்படிங்கிறத நான் தேடி கண்டுபிடிச்சேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரியை குறிக்கக்கூடியும் சொல்லா இருக்குது. அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிழக்கிந்திய கம்பெனி வலுக்கட்டாயமாக நெய்தல் தொழிலை நீங்க செய்யணும், துணி நெய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி துணி நெய்ய வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு வரி போட்டிருக்காங்க. இவரு அத வந்து இந்த கதைக்குள்ள அவரு கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பத்தி சொல்லும் பொழுது
மெத்த படித்தவாள் என்று கருதப்பட்டவரை பிரைமரியை எட்டி பார்க்கவில்லை அப்படின்னு ஒரு எப்பவும் சொல்ல மாதிரி ஒரு எள்ளல் அதுல இருக்கு. எழுத்துக்கூட்டி வாசிப்பவர்கள் தமிழ் படிக்க தெரியும் என்று கூறுவார்கள், ஆனால் வாழ்க்கைக்கு அவசியமான உலக அனுபவம் உண்டு. படித்தவர்களைப் போல் அவர்கள் வடிகட்டிய அசடர்கள் அல்ல அப்படின்னு. அந்த படித்தவர்கள்ங்கிறத வந்து ஒரு மேற்கோளுக்குள்ள போட்டிருக்கிறாரு. படிச்சிருக்கேன் அப்படின்னு படிச்சிருக்க மாதிரி இருக்கும், ஆனா வந்து அவங்க வந்து படித்தவர்களை போல் அவர்கள் வடிகட்டின அசடர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுல எல்லாத்துலயும் அவருடைய நையாண்டி தெரியுது. அப்புறம் பின்னால வந்து அவர் சர்மாவை பத்தி குறிப்பிடும் பொழுது சொல்வாரு, அவரு எழுதணும்னா இப்படி எழுதியிருக்கலாம், அதாவது சுப்பு ஐயர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல. சர்மா வாணிதாசபுரத்தினரை போல் அல்லாது சற்று நாகரிகமாகவும் சுத்தமாகவும் உடையந்து கொள்வதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுப்பையர் வந்து அவருடைய இதை பத்தி, அவருடைய உடலை பத்தி, அவருடைய உருவத்தோட்டத்தை பத்தி அவர் வர்ணிக்கும் போது சொல்றாரு, சவரம் செய்ய மாட்டாரு, குடுமி வச்சிருக்கிறாரு, வயிறு வந்து ஆளிலை மாதிரி ஒட்டி இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவரு நிறைய ருசியான பட்சணங்கள் நல்லா சாப்பிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு இளம் மனைவி இருக்கிறாள்ல, பாவம் அந்த பொண்ணு கல்யாணி 16-17 வயதுல, அவருக்கு முழுமையா அவருக்கு சாப்பாடு திருப்தியா சாப்பாடு. அப்ப அப்படி விருந்து சாப்பிடுறவங்களுடைய வயிறு எப்படின்னா ஒட்டியா இருக்கும், ஆளிலை மாதிரி ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அது நல்லா தொந்தி விழுந்து, அவர் தொந்தி தொப்பையோடு இருந்தாருன்னு தான் நம்ம எழுதுவோம், இல்லைன்னா நம்ம வந்து வாசிச்சிருக்கிறோம். ஆனா அது அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, வயிற்றை சாப்பிடும் யாரும் வயிற்றை ஆளிலை போல் ஒட்டி இருக்க செய்ய முடியாது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி நேரடியா சொல்லாம எல்லாமே மறைமுகமாக எல்லாம் சொல்லும் போது அது ரொம்ப சிறப்பா இருக்குது. இன்னொன்னு அந்த சர்மாவை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து 2-3 மாட்டுக்கார பையன்கள் வேடிக்கை பார்க்க சித்திரம் தீட்டி கொண்டிருப்பது அவர் பொழுதுபோக்குன்னு. அவர் வந்து ஒரு சித்திரம் தீட்டுவதில் அவர் ஓவியராக இருக்கிறதுனாலதான் அந்த அந்த பெண்ணை வந்து அவரு அந்த குறைந்த ஒளியில வந்து அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது, ஏன்னா அவர் குறிப்பிட்டிருக்காரு, காற்றும் ஒளியும் உள்ளே எட்டி பார்க்க கூடாது என்று சங்கற்பம் செய்து கொண்ட சுப்புவையரின் மூதாதையரில் ஒருவரால் கட்டப்பட்டதுன்னு. அந்த வீடு இருட்டா இருக்கும், ஒளி புகாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எழுதுறத காட்டிலையும் இப்படி எழுதுறாரு, பகலில் இருட்டு, இரவில் குத்து விளக்கின் மங்கலான இருட்டு தான். அப்போ அவ வந்து உணவு பரிமாறும் பொழுது இவர் ஓவியராக இருக்கிறதுனால அவர் அந்த நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற அந்த பாடல் வரிதான் ஞாபகம் வந்தது. அப்படி பாக்குறாரு. ஏன்னு சொன்னா இன்னொரு இது அவரை பத்தி குறிப்பிடும் போது சொல்றாரு, மஜிம்தாரின் சித்திரத்தை நினைவூட்டியது அவளுடைய அழகு. ஈரப்புடையில அவர் பாக்குறாரு இல்லையா, அந்த கதை எல்லாரும் சொன்னதுனால நான் அந்த இதை மட்டும் குறைந்த நேரம் எடுத்துக்கொள்ளணும், இன்னும் அடுத்து வர்றவங்களுக்கு பின்னோட்டம் வழங்க வேண்டும் என்பதற்கனால அப்படி நான் வந்து குதிச்சு தாவி போயிடுறேன். கதை எல்லாரும் உள்வாங்கியிருப்பீங்க. அதனால அவருடைய எழுத்து ரசத்தை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான். அவளை வந்து ஈர உடையில் அவ வந்து போகும்போது அவருடைய அழகு வந்து மஜீம்தாரின் சித்திரத்தை நினைவூட்டியது அப்படிங்கிறாரு. அதாவது அந்த மஜீம்தார் சித்திரம்ங்கிறது அவுரங்கசீப்பினுடைய சகோதரர் வந்து தாரா ஷிகோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வரைந்த ஓவியனுடைய தொகுப்புக்கு பெயர் தான் மஜீம்தார் சித்திரம் அப்படின்னு பெயர். அப்போ ஒரு எளிய கதையில் 3 கதாபாத்திரங்கள் கொண்ட கதைக்குள் அவர் என்னெல்லாம் கொண்டு வராரு. கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்கள் கொண்டு வந்து அந்த கும்பியான் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த வரலாறு தெரிஞ்சிருது நமக்கு. அதை வாசிக்கும் போது நெசவாளர்களை கட்டாயப்படுத்தி நெய்ய செய்தார்கள்னு. இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஓவியம் போல் இருந்தாலும் முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ரவிவர்ம ஓவியம் நமக்கு அதுதான் தெரியும். ஆனா இவர் இப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, அவருடைய அந்த எழுத்தினுடைய சிறப்பை என்னன்னு சொல்றது. அந்த பொண்ணு பாவம் கல்யாணி, அதுல இன்னொரு வார்த்தை, அந்த பொண்ணு வந்து அவரு மாற்றாள் இன்னொருத்தங்க முன்னால தன்னை வந்து அந்த மாதிரி அசடு அப்படின்னோ இல்லைன்னா அந்த மாதிரி திட்டுறாருல, ஜடம் அப்படின்லாம் திட்டுறாருல, கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது, அவள் புன்னகை பரிதாபகரமாக இருந்தது அப்படின்னு. சிரிக்கும் போது எப்படி ஒரு பரிதாபம் வரும் இல்ல? அப்ப அவளுடைய மன வேதனை பாருங்க, கண்ணுல இருந்து அதை சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அவள் முன்னெல்லாம் என்ன பேசுகிறீர்களே, நான் என்ன செய்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கிறா. அவரு அழும்போது, கால் அமுழ்த்தும் போது, அழும்போது கண்ணீர் சிந்துச்சுன்னா எச்சில் படுத்துறியா அப்படிங்கிறாரு. கையை விடு, கையை பிடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னா கையை விடு, எனக்கு தூக்கம் வருது, என்ன படுத்தாதே அப்படிங்கிறாரு. ரொம்ப அவ வந்து மனம் வெறுத்த ஒரு நிலையில இருக்கும் பொழுதுதான் சர்மாவனுடைய ஒரு கனிவான பார்வைகள் என்பது கொஞ்சம் தடுமாற்றம் அவள்கிட்ட ஏற்படுகிறது. ஆனா முற்றிலுமாக வந்து அவ வந்து தடுமாறி அப்படியே போல. அந்த கடைசியினுடைய கதையினுடைய கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து இல்ல முடியாது,
அவன் கையை பிடிச்சு கூப்பிடுறாரு, வா என்னோட வந்துரு அப்படிங்கிறாரு. இல்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கும் அரச்செல்வி அம்மாவுடைய தோன்றிய ஒரே ஒரு சந்தேகம் தான் எழுந்தது. நிறைய கதைகள்ல அவருடைய கதைகள்ல ஒரு யூகத்துக்கு விட்டுறாரு. அப்படி 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 நேரடியா முடிக்கிற கதைகளும் இருக்குது. ஆனா நீங்க யூகிச்சுக்கங்க, எப்படினாலும் யூகிச்சுக்கங்க, இல்லைன்னா விவாதிச்சுக்கங்க அப்படின்னு விட்டுறாரா என்னவோ தெரியல. மறுபடியும் அக்கறை பக்கம் ஒரு மனித உருவம் சென்று இருளில் மறைந்தது. அது சர்மாவை குறிச்சிருக்கலாம். ஆனா அடுத்த வரியை பார்க்கும் பொழுது கல்யாணியின் வாழ்க்கை அலையில் ஒரு குமிழி உடைந்து போயிருச்சு அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு என்னது ஒரு சந்தோஷ குமிழ்ங்கிறது வந்து உடைஞ்சு போயிருச்சு அப்படிங்கறத எடுத்துக்கலாமா அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு சமயம் யோசிச்சு பார்த்தோம்னா இன்னொரு மனித உருவம் இவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சம்பாஷணைகளை கேட்டு அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிருச்சா, அதனால அவளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவர் வந்து சுப்பையர் இவள் மீது வைத்துக் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கை என்கிற குமிழானது உடைந்து போயிட்டோ அப்படின்னு இரண்டு வேற விதமா என்னை வந்து சிந்திக்க தோன்றியது. அவருடைய நோக்கமே அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படினாலும் நீங்க எடுத்துக்கங்க, மண்டையை உடைச்சிக்கங்க, குழப்பிக்கங்க, விவாதத்தை ஏற்படுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காருன்னு தோணுது. மிக சிறப்பான எழுத்தாடல்ங்கிறத வந்து அப்படி கொண்டாடலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா, நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப அருமை. அந்த கும்பியன் அப்படின்ற அந்த இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த படத்துல சிவாஜி பயன்படுத்துவாரு. நிறைய வரலாற்று இதுவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த கதையில வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வலிமையானது. நமக்கு இப்போ ஒரு 10-20 நாளாவே கதையெல்லாம் ஆழ்ந்து படிக்கணும், 4-5 தடவை படிக்கணும், அப்பதான் புரியும். இப்படியேதான் எல்லாரும் பேசணும். ஆனா இந்த கதை எளிமையான ஒரு கதை, ஆனா சிக்கலான இந்த சமூக சீர்கேடுகளை அப்படியே அள்ளி வீசி எரிஞ்சிருக்காரு. நல்லா படிச்ச விட்டே புரியும், ஆனா ஆழமான கருத்துக்கள் அதுல ஊடுருவி இருக்குங்கிறது என்ன ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதோட எல்லா கதையும் முழுசா படிப்பேன், இல்ல படிக்க முடிஞ்ச அளவு படிச்சுட்டு அப்படியே வச்சிடும். ஆனா இதுவரைக்கும் நான் படித்த கதைகள்லயே இந்த கதை மட்டும்தான் பாதி கதையை படிச்சுட்டு கடைசி பக்கத்துக்கு போயிட்டா. இந்த கல்யாணி அவளோட வாழ்க்கை மங்களகரமா அமைஞ்சுதா இல்ல அமங்கலமா இருக்கான்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது சுப்பு தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இவளோட வாழ்க்கை கேள்விக்குறி. சுப்பு வந்து இவர வாழ்க்கையில சேர்த்துக்க போறாரா கல்யாணிய, இல்ல தன்னோட வாழ்க்கையில இருந்து விலக்கி வைக்க போறாரா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. அந்த பாதிப்பு எனக்கு இன்னும் மனசுல இருக்கு. அந்த கல்யாணி அது கதாபாத்திரம், கதையில வர கதாபாத்திரமாக இருந்தாலும் என்னால அது ஒரு கதையில் வரக்கூடிய கதாபாத்திரமாக நினைக்க முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தை இது உளவியல் சார்ந்த ஒரு கதையும் கூட. ஒரு 17 வயசு பொண்ணுக்கு வயசானவரை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்னென்ன தடுமாற்றங்கள், என்னென்ன எண்ணங்கள், அதை எப்படி கட்டுப்படுத்தி வாழ்வது, அருமையான கதை. அடுத்து விஜிலாமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். அடுத்து எனது அன்பு சகோதரர் நவநீத கிருஷ்ணன் அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை சொன்ன ராஜலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நல்லா சொன்னாங்க. இந்த கதையை பொறுத்தளவில் நம்ம கதை நடந்த காலத்தை முக்கியம் பண்ணும். 70-80 வருஷம் முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி அவர் வந்து அவர் அம்மா விஜிலாம்மா சொன்ன மாதிரி அந்த 4-5 பேர்லேயும் படித்தவங்க யாருமே அந்த தொடக்கப்பள்ளியை தாண்டலங்கும் போது அந்த ஊர் எப்படி இருக்கணும், இவங்க தான் அந்த ஊருக்கு நாட்டாம மாதிரி 4 பேர் தான் அந்த வச்சது மாதிரி. அதே மாதிரி அந்த காட்சிப்படுத்தியிருப்பார். ஊரில் வந்து அவர் ஐயர்னா என்ன தொழில் செய்வாங்க, அடுத்து வந்து பிள்ளைமாருன்னு என்ன செய்வாங்க, அடுத்து தேவர் என்ன செய்கிறாங்க, அடுத்து ஒடுக்கப்பட்டவர் என்ன செய்கிறாங்கன்ட்டு அந்த 4 இதுலேயும் செய்யக்கூடிய தொழிலை வந்து ஒரு சொல்லி அந்த காட்சிப்பட்டு நம்ம கண் முன்னால் காட்சிப்படுத்தியிருப்பார். இவர் வந்து ஐயர் வந்து கோயிலில் பூஜை வச்சுட்டு இருக்கிறனால அவர் மனைவி இறந்தவொடனே இவர் வந்து ஒரு துணை இழந்தவர் வந்து பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்கிறாங்க. அதுக்காகவே அந்த கிராமத்தில் சேர்ந்து வந்து அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வைப்பாங்க. பொண்ணு யாரும் கிடைக்கலன்னா இந்த மாதிரி வசதி இல்லாத வீட்டில் வந்து கேட்ட அவர் ஒரு வசதி இல்லாதவர் அந்த அதையும் காட்டுறாங்க. ஒரு குருக்களை அவர் பொண்ணுங்கிற பிறகு அவர் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். அந்த சம்பவங்கள் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கும். அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு கோயிலில் பூஜை வைக்கிறவர் ஒரு துணையோடு இருக்கணும் அப்படிங்கிற காலத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கும் போல் இருக்கு. அந்த வகையில் இந்த காட்சி வந்து அவர் வந்து சுப்பு ஐயரும் கல்யாணியும் ஆரம்பிக்கும் போது இந்த 2 பேரும் ஆரம்பிக்குது. கடைசியில் முடியும் போது கல்யாணியும் சர்மாவோட முடிஞ்சு இந்த
சரியா கேட்கலங்க சார். விட்டு விட்டு கேக்குதுங்க சார். ஒன்னும் கேட்கலங்க. அது அடுத்த ஆளை கூப்பிட்டுருங்க. சரி சரிங்க. ரொம்ப நாள் ஆச்சு நமது அன்பிற்குரிய TSN ஐயா பின்னோட்டம் வழங்கி. ஐயா வாய்ப்பு இருக்குங்களா? TSN ஐயா. சரி, அடுத்து நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா பிரபாகர் அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஒரு குகையில ஒரு விளக்குல இருந்து ஆரம்பிச்சு கடைசின அதுல எத்தனையோ விஷயங்கள் இது பண்ணி விளக்கு கடைசியில அணைஞ்சு போகுது. அதுல உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு ரெண்டாவது அந்த கல்யாணிங்கிற பொண்ணு அவரோட இணையில விளக்கு அணையுது. அதுதான் கருத்து. இந்த கதையினுடைய உள் அர்த்தம் அதான். வாய்ப்புக்கு நன்றிமா. ஒரே ஒரு கருத்து, முக்கியமான கருத்து, அற்புதமான ஒரு கருத்து பின்னோட்டமா வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கும் நமது மதிப்பிற்குரிய சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கல்யாணி என்ற ஒரு பெண்ணின் கதையை ராஜலட்சுமி என்ற ஒரு மாணவி சொன்னது ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அவரு கதை முழுவதும் நல்லா புரிந்து தெளிந்த நீரோடை போல நமக்கு நல்லா விளங்கும் வண்ணம் சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல புதுமைப்பித்தன் முதல்ல ஒண்ணு சொல்றாரு பாருங்க. வாழ்க்கைக்கு அவசியம் படிப்பு மட்டுமல்ல, அனுபவம் தான். அனுபவம் இல்லாத படிப்பு தான் அசட்டு கல்வி அப்படின்னு குறிப்பிடுகிறார். அடுத்து வெற்றிலை செல்வம். வெற்றிலை அது செல்லம்னே சொல்லுதாப்புல. அவங்களுக்கு அந்த காலத்துல அந்த வெற்றிலை போடுற பழக்கம் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி இருந்திருக்கு. அதுல நேத்தே சொல்லணும்னு வச்சேன். ஒண்ணு இன்னைக்கு சாத்தூர் கணேசனார் எப்படி வெத்திலைய கிழிக்குது சுண்ணாம்பு அப்படின்னு. அதாவது காஞ்ச சுண்ணாம்பு கல்லு மாதிரி இருக்கும், அதை வச்சு தேய்ச்சா வெத்திலையை கிழிச்சிரும். அது எல்லா கதைகள்லையுமே சொல்றாரு. பெரும்பாலும் நிறைய கதைகள்ல வெற்றிலை செல்லம். அடுத்து இந்த ஆண்கள் எல்லாமே சுயநலம் உள்ளவர்களாகத்தான் இருக்காங்க, பெண்கள் தான் பொதுநலம் உடையவர்களாக இருக்காங்க. இதுல பாரதிதாசன் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, வயசான கிழவன் மனைவி இறந்துட்டா இன்னொரு பெண்ணு தேடிக்கிட்டுதான். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. அந்த மைய கருத்தை தான் இதுல சொல்லி இருக்கிறார் புதுமைப்பித்தன். சர்மாசாமி அவரும் ஒரு வல்லூர் மாதிரி தான் சுயநலம் உள்ள ஆணாத்தான் வலம் வர்றாரு. இந்த கல்யாணி என்ற பெண்ணு தான் ரொம்ப சிறந்தவளாக இருக்கிறார். அதாவது இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த இருட்டில் ஒரு உருவம் மறைந்தது அப்படிங்கிறது இந்த அறச்செல்வியம்மா நல்லா சொன்னாங்க. சுப்பையர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவள் ஆனா சுப்பையர் இவளை கல்யாணி ஒதுக்கிடுவாளோ, அப்படி சேர்த்துக்கிடுவாரா ஒதுக்கிடுவாரா அப்படின்னு அறச்செல்வியம்மா சொன்னாப்புல. இப்படிப்பட்ட பெண்ணை நான் சொல்றதுல ரெண்டு அர்த்தம். இப்படி பட்ட பெண்ணு, பட்டு போன மரம் மாதிரி அவளை பற்றி அவளை சேர்த்துக்கிட்டதுல அவருக்கு என்ன தயக்கம் வரும்? அதெல்லாம் நல்ல பெண்,
குலப்பெண் அவளை சேர்த்துக்கிறதுல அவருக்கு ஒன்றும் தயக்கம் வராது, சுப்பையருக்கு தயக்கம் வராது. இது முழுக்க முழுக்க ஆணாதிக்கத்தை மையப்படுத்தி புதுமைப்பித்தன் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. கடைசியில ஒண்ணு சொல்லிக்கிறேன். 2 வீட்டில் அகல் விளக்கு கல்யாணி. அந்த 2 வீட்டுல அகல் விளக்காக கல்யாணி இருக்கிறாள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நல்லதொரு பின்னோட்டம் வழக்கம் போல் உங்களது சிறப்பாக இருந்தது. அடுத்து ஆமா, வணக்கம்மா. ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? கேக்குதுங்களாமா? கேக்குதுங்கய்யா. கேக்குதா? கேக்குது. நீங்க பின்னோட்டம் வழங்க வாருங்கள். நல்லது. இன்று கல்யாணி என்ற கதை உண்மையிலேயே ஒரு சிறப்பான கதை தான். அம்மா அரசியமா சொன்ன மாதிரி பராசக்தியில இருக்கிற கல்யாணி மாதிரி இந்த கல்யாணி அமைஞ்சிருவோம்னா அதே அப்படிதான் இருக்கிற மாதிரிதான் தோணுது. ஏன்னு கேட்டா ராஜலட்சுமி பொண்ணு இந்த கதையை உண்மையிலேயே அழகாக அத்தனை பக்கங்களையுமே படித்து வாங்கி கொண்டு மிகவும் சிறப்பாக ஒரு வரி விடாமல் ஒரு கணீர் என்ற குரலோடு நமக்கு சொன்னார்கள். அவர்களுக்கு முதல்ல நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் பின்னோட்டத்திலும் பின்னி எடுத்தாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும். உண்மையிலேயே இந்த கதை நேரடியாக சொல்லப்பட்ட கதை என்று சொன்னா கூட புதுமைப்பித்தன் அவர்கள் இந்த கதையை எதுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா ஆணாதிக்க மனப்பான்மை எப்படி இருக்கு ஒண்ணு, இன்னொன்னு பெண்ணடிமைத்தனம் அந்த இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்ற மாதிரிதான் அந்த கல்யாணுடைய கேரக்டரை படைச்சிருக்காங்க. அதை கூட சொல்லும்போது கூட ஒரு இடத்துல பொந்து கிளியாக கல்யாணி இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. பொந்து கிளின்னு சொல்லும்ல, பொந்துக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியே முடியாது. பொந்து கிளியாக இருந்தால். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கல்யாணம் என்பது, கணவன் மனைவி என்பது, தம்பதியர் என்பது வயசு வித்தியாசம் குறைவாக இருக்க வேண்டும் என்று அந்த காலம் வச்சிருந்தாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது, அந்த வயசு வித்தியாசம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, ஒரு மனைவியை எப்போதுமே ஒரு சமையல்காரியாகவே பயன்படுத்திய மாதிரி சமையல்காரியாக பாவித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப சுப்பையரை பொறுத்த மட்டும் அவருக்கு வயசு ஆயிடுச்சு. அதனுடைய எண்ணங்கள் அந்த வயசான காரணத்தினால அவர் பூஜை புனஸ்காரங்கள் இருக்கிறதுனால அவருடைய எண்ணங்கள் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா எதற்கெடுத்தாலும் அந்த மூத்தவளை மட்டும் பாராட்டி கொண்டு இவளை சொல்லுவதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மூத்தவளையுமே அப்படித்தான் பண்ணியிருப்பார் போல அப்படின்னா வார்த்தையெல்லாம் பாருங்களேன். ஜடமேன்னு சொல்லும்போது அப்ப எதுக்கெல்லாம் ஜடம் சொல்றாரு பாருங்க. வெத்தலைப்பட்டி தான் செல்லப்பட்டிங்கிறது வெத்தலைப்பட்டி. அந்த வெத்தலைப்பட்டியில சுண்ணாம்புல அந்த 3வது இதை வைக்க வேண்டாமா, இதெல்லாம் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி வாசலை தூக்க வேண்டாமா, தொழிக்க வேண்டாமா, என்ன வீடு வச்சிருக்கிற, இது குடியும் இருக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அவளை அந்த மூத்தவளை சொல்லிட்டு இந்த பொண்ணை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல. இந்த சொல்லும் போது இவர் சுப்பர் அந்த மூத்தானையும் அந்த பாடுதான் படிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த ஊரு வாணிதாசபுரம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவனுடைய எப்படி இருக்கு, அங்க யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு தான் என்ன தொழில், பிராமணர்கள், பிள்ளைவாளர்கள், மாணவர்கள், பறையர்கள். பிராமணர்கள் தான் கோயில் பூஜை, உபாட்சி தொழில், ஒன்றும் இல்ல, கோயில் பூஜை வைக்க ஐயா கேக்கல, நீங்க பேசுறது கேட்கலங்கய்யா. புஞ்சிருத்தி அப்படிங்கிறது என்னன்னா ஓய்வு எடுத்துக்கொள்ளும். எல்லாம் கோயிலெல்லாம் போயிட்டு ஓய்வு எடுத்துக்காக புஞ்சிருத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதோட அடுத்து பிள்ளைவாளுக்கு வேளாண்மைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மறவர்களை பொறுத்த அவர்கள் வேலை என்னன்னாலும் அதெல்லாம் பாருங்க. அதுல இன்னொரு வரி சில்லறை காடாது அப்படின்றாரு. சில்லறை காடுன்னா அந்த சின்ன சின்ன கடவு தொழிலும் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த காலத்துல நடந்திருக்கு சொல்றாரு. அப்படின்ற மாதிரி பிடிச்சிருப்பாங்க.
கேட்கல தோழர். ஒண்ணுமே இல்ல. ஐயா அவரு இணையத்துல இருந்து வெளியில போயிட்டார் போல. இணைப்புல இல்லையே. இணையம் அவருக்கு இணையம் வந்து கொஞ்சம் தொந்தரவா இருக்கு போல இருக்கு. ஆமா, அவர் இல்ல. இல்ல இணையத்துல இல்ல. வந்திருக்காரு. ஐயா பேசுறது கேக்குதுங்களா? நான் இப்ப நீங்க இப்ப பேசுறது கேக்கு எனக்கு விட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இப்பதான் கேக்குது. இப்ப நீங்க கேக்குதுங்களா? பேசுறது இப்பதான் கேக்குது. அதாவது இந்த சர்மா இருக்காருல்ல, அவருடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஓவியரா அதை வந்து இன்னொரு இடத்துலயும் நம்ம சொல்றாரு. அவ வந்து கல்யாணி வந்து ஆத்துக்குள் ஓவியத்தை வரைஞ்சிருப்பனே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இந்த அம்மா சொன்னாங்கல்ல, அதாவது கும்பியான் கிடையாது, கும்பினியார். அதாவது கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்களா, அந்த கிழக்கிந்திய கம்பெனியார் கும்பினி, கிழக்கிந்திய கும்பன்னு சொல்லுவாங்க. அப்ப கிழக்கிந்திய கம்பெனியார் வந்து வியாபாரம் வந்தவங்க, அவங்களுடைய துணிமணிகளை அந்த வியாபாரத்துல போனாங்க. கும்பினியார் திரும்ப விலகிட்டாரே, இணையத்துல இல்லையே. இந்த கதை சேது விக்ரம் நடித்த சேது படத்தை நினைவூட்டுவதாக இருக்கு. அந்த கதாநாயகி அப்படிதான் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவளுக்கு அந்த வயசான ஒரு குடுமி வச்ச ஒருத்தர் கல்யாணம் பண்ண வைக்கிறதா பேசியிருப்பாங்க. அதை விக்ரம் தடுப்பாரு. அந்த கதையை நினைவூட்டுவதாக இருக்கு. ஐயா வந்துட்டீங்களா? ஆமா, முடிச்சு. ஏமா இணையம் வந்து விட்டு விட்டு வருது, அதனால சரி முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இன்னும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. பரவாயில்ல, நாளை சொல்லிக்கலாம். நன்றி. நீங்க சொன்ன வரைக்குமே நல்லதொரு பின்னோட்டம், சில கருத்துக்கள் அருமையாக இருந்துச்சு. உங்க பின்னோட்டம் எப்பவுமே அருமையாக இருக்கும். அந்த வகையில இன்றும் சிறப்பாக இருந்தது. நன்றிகள் ஐயா. அடுத்து நன்றி அம்மா, நன்றி. இப்ப வந்து கதை சொல்லிக்கான நேரம். ராஜலட்சுமி, இப்போ நீங்க நம்ம ஆளுமைகள், தோழமைகள் எல்லாரும் சொன்ன கருத்துக்களை, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி இருப்பீங்க. இது உங்களுக்கான நேரம். நீங்க இப்போ பேசலாம், கருத்துக்கள் சொல்லலாம். வாங்க ராஜலட்சுமி. ராஜலட்சுமி சொல்லக்கூடாதா? ஹலோ, ராஜலட்சுமி இணைப்புல இருக்கீங்களா? சூர்யான்றது யாருன்னு தெரியல. பொதுச்செயலாளர் கூப்பிட்டுங்க. சரி. அடுத்து பின்னோட்டத்தின் சிகரம். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு ஆய்வு தேவைப்படுதுன்னா நமது பொதுச் செயலாளரோட பின்னோட்டத்தை எடுத்துக்கொண்டாலே போதும். அவ்வளவு விரிவாக்கம், அவ்வளவு ஒரு தெளிவுரை, அவ்வளவு ஒரு பொருளுரை இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அத்தகைய சிறப்புமிகு பின்னோட்டத்தை வழங்க நமது பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜலட்சுமி நீங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. நல்லா கதையை உள்வாங்கி, அது ஒரு சிக்கலான கதையும் கூட, பெரிய கதையும் கூட மிக அருமையா சொன்னாங்க. அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். இன்னைக்கு நான் டிராவல்ல இருக்கேன். பனித்துளி ஐயா ரொம்ப அருமையா அந்த கதையை விளக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விஜிலா தேர்ராஜன் அம்மாவும்
ரொம்ப அருமையா சொன்னாங்க. இது ஒரு அருமையான கதை. அது அந்த வாணிதாசபுரம், வாணியினுடைய தாசர்கள் யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு அறிவில் குறைந்த அவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணி. கல்யாணின்றது ஒரு கல்யாணத்தினுடைய எல்லா வளங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தியா பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கல்யாணத்துடைய எந்த இது இல்லாம ஒரு அடிமை சேவம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக சித்தரிக்கிறார். ஆனா இது உள்ள சித்தரிக்கும் போதேமோ அந்த ஊரை சொல்றப்பயமோ எப்படி இருக்காங்க, யார் அக்ரஹாரம் எப்படி இருந்தது, வேளாளர் குடியிருப்பு எப்படி இருந்தது, மறவர் குடியிருப்பு எப்படி இருந்தது, பறை சேரி எப்படி இருந்தது, இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன வேலை பார்த்தாங்க. அந்தனர் வந்து உபாத்தியமோ உஞ்ச விருத்தின்றது ஊர்ல போய் பிச்சை எடுத்துட்டு வந்து அந்த மறவர் ஏவல் தொழில பண்ணிட்டு இருக்காங்க. கொண்டாரு. அதுக்கப்புறம் கொண்டாரு பறை சேரி உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு கூட அதை கொண்டாரு. அதுக்கப்புறம் இந்த இவங்கன்றதையும் கொண்டு வராரு. அவங்க எல்லாமே அடிமட்டமான பேர்வழிகள்னு முடிக்கிறாரு. இவங்க எல்லாருமே அடிமட்டமான பேர்வழிகள் தான். இவங்க வந்து பிரைமரியவே தாண்டினது இல்ல. ஆனா உலக அனுபவம் இருக்கு, வாழ்க்கை அனுபவம் இருக்கு. ஆனா இந்த கல்வி கற்ற அசடர்களும் கிடையாது, யாரும் இங்க இல்ல அப்படின்னு கொண்டாரு. ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மார்க்ஸ் சொல்லுவார். ஒவ்வொரு கிராமம் எப்படி இருக்குன்னா, இந்திய கிராமம் ஏன் வந்து முன்னேறாம பின்தங்கிய கிராமங்களா இருந்ததுன்னா தன்னிறைவு கிராமங்கள். நீங்க உள்ளேயே அங்க ஒரு முடிவெற்றுவர் இருப்பாரு, ஒரு துணி துவைக்கிறவர் இருப்பாரு, அங்கேயே ஒரு சேவகம் செய்யக்கூடிய சேரி இருக்கும். எல்லாமே உள்ளுக்குள்ளேயே கிடைக்கும். இவங்க வெளியே எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட கிராமம் தான் அந்த கிராமம். அதனாலதான் இவங்க வந்து சனிக்கிழமை திருநெல்வேலி போயிட்டு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு அன்னைக்கு கிடைச்ச அறகுறை தகவலை வச்சு அடுத்த வாரம் முழுக்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை தான் அதுக்கப்புறம் அந்த ஐயரு அவரு அந்த கல்யாணி ஒரு மிகப்பெரிய கலை ரிலீவ் பண்ணிடலாமான்னு நினைக்கலாம். ஆனா அது வந்து முடியாம போயிருது. இது ஒரு அருமையான கதை. அதை ஒரு குமிழியாக அலையில் வந்த குமிழி சிறிது நேரத்திலே வெடிச்சிடும். அப்படிதான் வந்து இவருடைய கதை இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா. நல்லதொரு கதை, நல்லதொரு கதை சொல்லி நல்லதொரு பின்னோட்டத்தில் நமக்கு கிடைத்த விளக்க உரை, பொருளுரை, ஆழமான கருத்துக்கள், சிந்தனைக்குரிய கருத்துக்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. இன்றைய நிகழ்ச்சி மிக அருமை. அத்துடன் இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு அனைவரும் சந்திப்போம், கதை கேட்போம், ரசிப்போம், மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.